ஸ்டாலின் வரார், விடியல் தர போறார், அது இது வந்தோடனே நாளைக்கு பாருங்க வேற லெவலுங்க. மின்மல் நீங்கள் மாதம் மாதம் மின் கட்டணம் கட்டினா போதும். கல்வி கடன் வாங்கியிருக்கீங்களா உடனே ரத்து. 1,50,000 நகை வச்சுருக்கீங்களா நீங்கள் நகையை அப்படியே மூட்டிக்கலாம், பணம் கட்டவே தேவையில்லை. விவசாய கடனா அது ரத்து, அது இதுன்னு உருட்டினாங்க. அப்போ பார்க்கும்போது ஆஹா பயங்கரம்டா. இப்போ நீங்கள் யாருங்க, நீங்கள் கொரோனாவில் ஜாயின் பண்ணீங்களா, செவிலியரா? ஆமாம், உங்களுக்கு இனிமேல் வேலை சூப்பர், வேலை கிடச்சிரும். போக்குவரத்து தொழிலாளியா, பிரச்சனையாக கவலைப்படாது, 100 நாள் நான் வந்துடுவேன், எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவேன். இப்படியே அப்படின்னா எப்படி போட்டிருக்கணும், வேறு லெவலில் போட்டிருக்கணும். ஆனால் வழக்கமாக வர்ற மாதிரி ஜெயிச்சாங்க. இவங்க பெரிய தோல்வியெலாம் கிடையாது, 75 சீட்டு. அதுலேயும் அந்த அமித்ஷா பேச்சை கேட்டிருந்தாங்கன்னா 100 சீட்டு வந்திருக்கலாம். டிடிவி தினகரன் அவுத்து விட்டாங்க, அவர் ஒரு 25 சீட்டு தனியாக இவங்க காலை வாரி விட்டு போயிட்டார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய டீமு, பெரிய வெற்றிலாம் கிடையாது. அதற்கு பிறகு ஒரு 5 இந்த 4 ஆண்டு காலம், 4.5 ஆண்டு காலத்தில் எந்த அளவுக்கு பேர் கெட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு பேர் கெட்டு போச்சு. விடியல் தர போகிறார், அதுன்னாங்க எங்கே தந்தார் விடியல்ன்ற கேள்வி தான் வருது.